தமிழ்நாட்டில் இப்போ அடுத்து மிகப்பெரிய பிரச்சனை என்ன பார்த்தீங்கன்னா பவர் கட். எங்கே பார்த்தாலும் அங்கே பவர் கட், இங்கே பவர் கட். பாருங்க, தாவே ஆட்சிக்கு வந்த உடனே கொஞ்ச நாளே இத்தனை பிரச்சனை, மக்கள் யாரும் நிம்மதியாக தூங்க முடியல, அப்படி இப்படின்னு அவ்வளோ குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. பட் இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கொஞ்சம் லாஜிக்கலாக நம்ம யோசிக்கலாமா? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கவர்மெண்ட் கரப்ஷனை ஒழிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாரு எங்க லஞ்சம் கேட்டாலும் அது 10 ரூபாய் இருந்தா கூட புகார் அலைங்க, அதுக்கான உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. மக்கள் எல்லாம் தைரியமா கேட்கறாங்க. எந்த ஆபீஸ், கவர்மெண்ட் ஆஃபீஸா இருந்தாலும் சரி, அவன் கையிட்டு காசு கேட்ட அப்படின்னா வீடியோ எடுத்து போடுறாங்க, மக்கள் கேள்வி கேட்கிறாங்க, புகார் அளிக்கிறாங்க. மக்கள் இப்போ கேள்வி கேட்கிறாங்க. இதனால பாதிக்கப்பட போறது யாரு? இதுவரை லஞ்சம் வாங்கி கொண்டிருந்த அந்த அதிகாரிகள் இல்லைங்களா? மின்சாரத்துறையில எவ்வளவு ஊழல் இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். வீட்டுக்கு ஒரு புது கனெக்ஷன் வாங்கணும், நம்ம ஏரியாவுக்கு புதுசாக ஒரு கரண்ட் கம்பம் போடணும், இல்லை வீட்டில் ஏதாவது புதுசாக சிங்கிள் பீஸ் கனெக்ஷன் வாங்கணும், 3 பீஸ் கனெக்ஷன் வாங்கணும் அப்படின்னாலும் தொட்டது 90க்கும் காசுங்க. எல்லாத்துக்குமே காசு கேட்பாங்க. ஏன்னா அவ்வளவு கரப்ஷனாலேயே உருவான ஒரு துறைன்னு அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்க துறையில் இருக்கக்கூடிய வேலை பார்க்கக்கூடிய முக்கவாசி பேர் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரெக்கமெண்டேஷன் வந்தவங்க. டெம்பரரி ஒர்க்கர்ஸ், கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ் எல்லாருமே போன ஆளுங்கட்சியில் எம்எல்ஏக்கு தெரிஞ்சவங்க, மினிஸ்டருக்கு தெரிஞ்சவங்க, மினிஸ்டர் ரெக்கமெண்டேஷன், எம்எல்ஏ ரெக்கமெண்டேஷன் எல்லாரும் அதுங்க சார்பாக வந்தது. இதனால லட்சக்கணக்கில் பணத்தை கொடுத்து வந்திருப்பாங்க. ஸோ அந்த பணத்தெல்லாம் எப்படி சம்பாதிப்பாங்க? இந்த மாதிரி வரக்கூடிய ஒவ்வொரு வீட்டுக்கு போகிறதுலையும், ஒவ்வொரு இதுக்கு கனெக்ஷனுக்கு காசு வாங்குறதுலையும், மீட்டர் பட்டி வைக்கல காசு வாங்குறதுலையும் அதில் தான் வாங்கி சம்பாதிச்சு அந்த கடனை கட்டணும். இப்போ புதுசாக ஒரு ஆட்சி, ஏன்னா யாருமே எதிர்பார்க்காத 3வது ஒரு புது கட்சி இப்போ ஆட்சி அமைச்சனால இனிமேல் அவங்கனால ஊழல் பண்ண முடியாது. போய் யாராச்சும் வீட்டில் இப்போ காசு கேட்டாங்கன்னா யாரும் கொடுக்க மாட்டாங்க. இப்போ ஆஃபீஸ்லேயே காசு கேட்டாங்கன்னு கூட வீடியோ எடுத்து போட்டுருவாங்க, லஞ்ச ஒழிப்பு துறைக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்க. ஏன்னா மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இதனால பாதிக்கப்பட போறது யாரு? அவங்க தான். அதனாலதான் மின்சாரத்துறையில வேலை பார்க்கக்கூடிய சில நபர்கள் வாலண்டியரா இந்த ஆட்சியில மின்வெட்டு பிரச்சனை இருக்கு, மக்கள் பாதிக்கப்படுறாங்க, இந்த ஆட்சி சரியில்லை அப்படின்னு தப்பா போர்ட்ரே பண்ணணும் அப்படிங்கறக்காக இந்த மாதிரியான ஒரு வேலையில ஈடுபடுறாங்க. இந்த மின்சாரத்துறை அமைச்சர் சீட்ட நிர்மல்குமார் அவர்களே பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காரு, சில கருப்பு ஆடுகள் இந்த மாதிரியான செயலில் ஈடுபடுறாங்க, கண்டிப்பா அவங்க மேல உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். சில தனி நபர்களே யாருடைய தூண்டுதலின் பேர்லயோ இந்த மாதிரி செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்ஃபேக்ட் நிறைய இடத்துல மிட் நைட் நம்ம டைரக்டா இபி ஆஃபீஸ்க்கு போய் பார்த்தா கூட வேணும்னே சும்மாவே பார்த்தீங்கன்னா கரண்ட் ஆஃப் பண்ணி வச்சுட்டு அப்பதான் மக்கள் வந்து பிரச்சனை பண்ணுவாங்க அப்படிங்கறக்காக இந்த மாதிரி செயல் ஈடுபடுறாங்கன்னு சொல்லப்படுது. ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படிங்கிறது தெரியும். ஊழலை ஒழிக்கணும் அப்படின்னு ஒரு நல்லவன் வரான் அப்படிங்கிறப்ப அந்த மாற்றம் அப்படிங்கிறது மக்களால் ஏற்றுக்க முடியல. அதாவது யாருனாலனா இது வரைக்கும் அந்த ஊழலையே ஊறி போனவங்க, லஞ்சத்திலேயே வாழ்ந்தவங்க, அதனால ஏற்றுக்க முடியல. அதுதான் நிதர்சனமான உண்மை. இதுக்கப்புறமும் நீங்க வந்து வந்ததுக்குள்ள இது எல்லாத்துக்குமே காரணம் இவங்க தான் சொல்றது எந்த விதத்துலயும் சரியில்லைங்க. கிவ் சம் டைம், அதுக்கான உரிய நடவடிக்கை கண்டிப்பா இங்க எடுப்பாங்க அப்படின்னு நம்ம நம்புறோம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கமெண்ட்ல சொல்லுங்க. இது நம்ம ஜிகே பைட்ஸ், நான் உங்க ஜிகே.